திரைப்பட கதை வசனகர்த்தாவும் இயக்குனருமான வியட்நாம் வீடு சுந்தரம் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 73. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட நடிகர்களின் படங்களுக்கு கதை வசனம் எழுதி புகழ்பெற்றவர் சுந்தரம். வியட்நாம் வீடு படத்தில் அவர் எழுதிய வசனங்களால் வியட்நாம் வீடு சுந்தரம் என்று அழைக்கப்பட்டார். கௌரவம், தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன், ஞானப்பறவை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட படங்களையும் அவர் இயக்கியுள்ளார். கனடா, கோகுலம் போன்ற படங்களில் சிறிய வேடங்களில் நடிகராகவும் அவர் தோன்றினார். தொலைக்காட்சி தொடர்களிலும் அவர் பணியாற்றியுள்ளார். குடும்ப பாங்கான கதைகளில் உணர்ச்சிகரமான வசனங்களை எழுதுவதில் வல்லவரான வியட்நாம் வீடு சுந்தரம் நேற்றிரவு சென்னை தியாகராய நகரில் உள்ள அவருடைய இல்லத்தில் காலமானார். அங்கு திரையுலக பிரபலங்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வியட்நாம் சுந்தரத்தோட மறைவில் எனக்கு ஏற்பட்ட முதல் ஃபீலிங் என்னென்னா, என்னுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அவரோட போயிடுத்துங்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங். அவருடைய முதல் தாய் வீடு எங்கள் வீடு, எங்கள் அப்பா எங்கள் அம்மாங்கிறது அவர் சொந்த அப்பா அம்மா மாதிரி இருந்தார். நான்லாம் அவர் ஒரு எல்டர் பிரதராக தான் லைஃப் லாங்காக பார்த்துருக்கேன். அவர் சினிமா உலகம் இருக்கிற வரைக்கும் வியட்நாம் வீடு சுந்தரங்கிற பேர் எழுத்தாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய பெருமையை கொடுத்த ஒரு பேராக இருக்கும். மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ்.